வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த தரவலசல்ல நம்ம பார்க்க போறோம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசு ரேஷன் கார்டுகள், அப்புறம் சில முக்கியமான நலத்திட்டங்கள் பத்தி அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இது உங்களை எப்படி பாதிக்க போகுதுன்னு நாம தெளிவா, நியூட்ரலா புரிஞ்சுக்கலாம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நீங்களும் கூட புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கவலையை விடுங்க. நீங்க மட்டும் இல்லங்க, பல மாசமா புது ரேஷன் கார்டுக்காக காத்துட்டு இருக்கிற பல லட்சம் குடும்பங்கள்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கலாம். உங்களுக்கான ஒரு சூப்பர் அப்டேட்டும், நீங்க உடனே செய்ய வேண்டிய சில முக்கிய வேலைகளும் அடுத்தடுத்து காத்துட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்? 1. புது ரேஷன் கார்டுகளை வேகமா வழங்குறது. 2. ரேஷன் கடைகளோட செயல்பாடுகளை முறைப்படுத்துறது. 3. ரொம்ப முக்கியமான கட்டாய கைரேகை பதிவு விதிகள். 4. 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம். புதுசா அப்ளை பண்ணவங்க, ஏற்கனவே கார்டு வச்சிருக்கவங்கன்னு 2 பேருக்குமே இது ரொம்ப முக்கியமான தகவல்கள் இருக்கு. முதல்ல ரேஷன் கார்டு விநியோகத்தை வேகப்படுத்துறத பத்தி பார்க்கலாம். பெண்டிங்ல இருக்கிற ரேஷன் கார்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் உடனே பரிசீலனை செஞ்சு சீக்கிரமா மக்களுக்கு கொடுக்கணும்னு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு. இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 4 லட்சம். ஆமாங்க, தமிழ்நாடு முழுக்க சுமார் 4 லட்சம் ரேஷன் கார்டு அப்ளிகேஷன்ஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்குன்னு டேட்டா சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய லிஸ்ட். இத உடனே முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் அரசோட இப்போதைய மெயின் டார்கெட்டாவே இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கவர்மெண்ட் செட் பண்ணியிருக்க டைம்லைன் தான். இது ஏதோ வருஷக்கணக்கில் நடக்கிற திட்டம் கிடையாதுங்க. ரொம்பவே ஷார்ட்டான ஒரு டைம்லைனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அறிவிப்பு வந்த இன்னையிலிருந்து அடுத்த 1-2 மாசத்துக்குள்ள தகுதியான எல்லாருக்கும் புது கார்டு போய் சேரணும்னு அதிகாரிகளுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லப்பட்டிருக்கு. சோ அடுத்த 2 மாசம் ரேஷன் அட்டை விநியோகத்துல ரொம்பவே பரபரப்பான காலமா இருக்க போகுது. இது ஏன் அவ்வளோ அவசரம்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா ரேஷன் கார்டுங்கிறது சும்மா ஒரு ஐடி கார்டு மட்டும் இல்லையே. கவர்மெண்ட் திட்டங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சாவி அது. மானிய விலையில அரிசி, பருப்பு, சக்கரை வாங்குறதுல இருந்து பொங்கல் பரிசு வாங்குறது, முக்கியமா புயல், மழை மாதிரி பேரிடர் காலங்கள்ல நிவாரணம் வாங்குறதுன்னு எல்லாத்துக்கும் ரேஷன் கார்டு ரொம்பவே மஸ்ட். அதனால தான் இந்த கார்டுகளை உடனே கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் ரேஷன் கடைகளோட செயல்பாடுகளை முறைப்படுத்துறத பத்தி. உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் ரீசெண்டா பண்ண நேரடி ஆய்வுக்கு அப்புறம் சில முக்கியமான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு. இதுல 2 முக்கியமான விஷயங்களை நாம நோட் பண்ணணும். முதல் ஸ்டெப் என்னன்னா, எல்லா ரேஷன் கடைகளும் சரியான நேரத்துல கரெக்டா திறக்கப்படணும். மக்கள் பொருட்கள் வாங்க வந்து மணிக்கணக்கா காத்துட்டு இருக்கிற நிலைமை இனி இருக்கக்கூடாது. 2வது ஸ்டெப், கொடுக்கிற பொருட்கள் எல்லாமே நல்ல தரமானதா இருக்கிறத அதிகாரிகள் உறுதி செய்யணும். சரியான நேரத்துல சரியான குவாலிட்டியில நமக்கு பொருட்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கட்டாய கைரேகை பதிவு விதிகள். நீங்க ஏற்கனவே ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க கவனிச்சே ஆகணும். கவர்மெண்ட் திட்டங்கள் சரியான ஆட்களுக்கு போய் சேருதான்னு உறுதி பண்ண டெக்னாலஜியை கையில் எடுத்திருக்காங்க. ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குங்க. உங்க ரேஷன் கார்டுல பேர் இருக்கிற எல்லாரும் குறைஞ்சது ஒரு தடவையாவது அவங்க கைரேகைய, அதாவது பயோமெட்ரிக்க கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். ஒருவேளை அப்படி கைரேகை வைக்கலன்னா ரேஷன் கார்டுல இருந்து அவங்க பேர் நீக்கப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட டீடைல்ஸும் பயோமெட்ரிக் மூலியமா வெரிஃபை பண்ணப்படணும். அதுதான் இங்க முக்கியம். ஃபைனலா எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய அமௌண்ட் 2500 ரூபாய். தகுதியான பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய் உரிமை தொகையா கொடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்துல இந்த மாதாந்திர நிதி உதவி கண்டிப்பா ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, இந்த தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும்? புதுசா அப்ளை பண்ணி கார்டு அப்ரூவ் ஆனவங்களுக்கும் இது கிடைக்கும். அதே சமயம் ஏற்கனவே கார்டு வச்சிருக்க தகுதியான குடும்பங்களுக்கும் இது உடனே கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுதா? இந்த 2500 ரூபாய் எல்லாரையும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 4 லட்சம் பெண்டிங் கார்டுகளையும் உடனே விநியோகம் பண்ண கவர்மெண்ட் இவ்வளவு அவசரம் காட்டுறாங்க. தகுதியான பயனாளிகள் யார் அப்படிங்கிற விவரம் இங்க இருக்கு. 60 வயசுக்குள்ள இருக்கிற, கரண்ட்ல ஆக்டிவா இருக்கிற, ரேஷன் கார்டுல பேர் இருக்கிற பெண்கள் இந்த திட்டத்துல பயன்பெறுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கணும். இதுக்கான தகுதியான பயனாளிகளோட ஃபைனல் லிஸ்ட்டை ரெடி பண்ற வேலைகளும் இப்போ ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்குன்னு முதலமைச்சர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, உங்க குடும்ப உறுப்பினர்களோட பயோமெட்ரிக் கைரேகை விவரங்கள் எல்லாம் கரெக்டா அப்டேட் ஆயிருக்கா? இல்லனா கொஞ்சம் கூட டிலே பண்ணாம உடனே அதை செஞ்சிடுங்க. சின்னதா நாம பண்ற கவனக்குறைவு கூட கவர்மெண்டோட இந்த நலத்திட்டங்கள் நமக்கு கிடைக்காம செஞ்சிடலாம். அரசோட இந்த புது ரூல்ஸும் வேகமான நடவடிக்கைகளும் உங்க அன்றாட பட்ஜெட்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்களே யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தரவு அலசல்ல சந்திப்போம். ரொம்ப நன்றி, வணக்கம்.